இன்றைக்கு ரட்சிப்பில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்க ஆரம்பிப்போம். ரட்சிப்பின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். ரட்சிப்பின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு. ரெண்டாவது சுத்திகரிப்பு. பாவங்கள் சுத்திகரிக்கப்பட்டிருக்கின்றன. முதலாவது பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கின்றன. ரெண்டாவது நம்முடைய பாவங்களார நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். இந்த வார்த்தைகளை கவனிங்கள். ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பு இப்படியே சொல்லுது, நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன். ஐ வில் நெவர் திங்க் ஆஃப் தெம் அகெயின். உன் பாவத்தை பற்றி நான் திரும்ப யோசித்து பார்க்க மாட்டேன். நெவர் திங்க் ஆஃப் தெம் அகெயின். இப்படி சொல்கிறேன், இல்லைனா புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக தான் இப்படி சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளை நடத்தும் போது நாம் பாவம் செய்யாத மாதிரியே தேவன் நம்மளை நடத்துவார். பாருங்கள், நாம் ஒருத்தரை சொன்னது போல் நாம் ஒருத்தரை மன்னிக்கிறோம், ஆனால் மறக்கிறது இல்லை. அவங்க செஞ்சதை மனசுலேயே வச்சுன்னு இருப்போம். அடுத்த முறை அவங்க நம்மளை பார்க்க போகும்போது நமக்கு மனசில் அதுதான் ஓடிட்டு இருக்கு. தேவன் அப்படி கிடையாது. நாம் அவர்கிட்ட போய் மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம், சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்கிறோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஜெபத்தில் அவர்கிட்ட போகிறப்போ முந்தின வாட்டி நீ இந்த பாவத்தை செஞ்சால அப்படின்னு யோசிச்சுட்டு இல்லை. அவர் அதை மனசில் வச்சுக்கிட்டு இல்லை, அதுக்கப்புறம் அதை யோசிக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் நம்மளை நடத்துறது அந்த பாவத்தை மனசில் வச்சுக்கிட்டு நடத்தல, சுத்திகரிச்சிட்டார், நீக்கி விட்டார். இதை எப்படி நம்ம வாழ்க்கையில் நடைமுறையில் வித்தியாசத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்கிறேன். பாருங்க, இந்த சுத்திகரிப்புன்ற சத்தியம். நாம் பாவங்களார சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். இதை கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ நம்ம சொன்ன காரியங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா ஒரு காரியம் தெளிவாயிடும் உங்களுக்கு. ஒன்று, உங்களுடைய பழைய மன்னிக்கப்பட்ட பாவத்தை தேவன் ஒருபோதும் உங்கள் மனசுக்கு கொண்டு உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டார். உங்களை கண்டனம் பண்ண மாட்டார். சிலருக்கு இந்த பழைய பாவம் திரும்ப மனசுக்கு வருது. ரட்சிக்கப்பட்டாங்க, மன்னிக்கப்பட்டாங்க, சுத்திகரிக்கப்பட்டாங்க. சில நேரம் ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட பிறகு ஏதாவது பாவம் செஞ்சுருக்கலாம், அறிக்கை செய்திருக்கலாம், மன்னிப்பை பெற்றிருக்கலாம், சுத்திகரிப்பு பெற்றிருக்கலாம், எல்லாம் ஆயிடுச்சு, எல்லாம் டீல் பண்ணியாச்சு. ஆனால் அந்த பழைய பாவம் திரும்ப வருது. மன்னிக்கப்பட்ட பாவம் திரும்ப மனசுக்கே வந்துகிட்டே இருக்குது. அவங்கள கண்டனம் படுத்துகிறது, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது. அதனால் தவிக்கிறாங்க. பாருங்க, அவங்களுக்கு என்ன இதில் பெரிய டவுட்னா, தேவன் ஏன் இதை திரும்ப திரும்ப என் மனசுக்கு கொண்டு வரார்? நான் சொல்லுகிறேன், சத்தியத்தை தெளிவாய் புரிந்து கொண்டோமானால் ஒரு காரியத்தை தெளிவாய் நம்ம புரிந்து கொள்ளலாம். மன்னிக்கப்பட்ட பழைய பாவத்தை தேவன் ஒருபோதும் திரும்ப கொண்டு வரவே மாட்டார். தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் சொல்லுகிற அந்த சத்தியம் அது. ஒருபோதும் திரும்ப கொண்டு வரவே மாட்டார். மன்னிக்கப்பட்ட பாவம் சொல்றேன். ஒன்று, ரட்சிப்புக்கு முன்னால் செய்த பாவங்கள், அல்லது ரட்சிப்புக்கு அப்புறம் செஞ்சு நீங்கள் அறிக்கை செய்து மனம் திரும்பி அறிக்கை செய்து மன்னிப்பு பெற்ற பாவங்கள், இதான் வேணா இருக்கலாம். பழைய மன்னிக்கப்பட்ட பாவங்களை தேவன் ஒருபோதும் திரும்ப உங்கள் நினைவுக்கு கொண்டு வர மாட்டார். உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டார். உங்களை கண்டனப்படுத்த மாட்டார். அதை வைத்து பலர் என்ன டவுட்னா, அவங்களுக்கு ஏன் தேவன் இப்படி செய்கிறார்? நம்ம இப்படி சொன்னால் என்ன சொல்லுவாங்க, அப்போ ஏங்க வருது மனசுக்கு, ஏங்க வருது? அதாவது அவங்களுக்கு என்ன நினைப்புனா, மனசுக்கு வந்தாலே கடவுள் தான் கொண்டு வர்றாருன்னு நினைப்பு. கிடையாதுங்க. உங்கள் மனசுக்கு வர்றதெல்லாம் கடவுளை கொண்டு வர்றாரு கிடையாது. மனசுக்கு என்னென்னமோ வருது, தேவன் கொண்டு வர்றாருன்னு எல்லாத்தையும் சொல்ல முடியாது நம்ம. அப்போ எங்கேருந்து வருது? அது ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று உங்களால் வருது, அல்லது பிசாசால் வருது. நம்ம மனசுக்கு ஏதோ ஒன்று வருதுன்னா 3 ஆப்ஷன். ஒன்று தேவன் கொண்டு வர்றாரு, இல்லைன்னா பிசாசு கொண்டு வரான், இல்லைன்னா நாம கிளறி விடுறோம். ஏதாவது ஒன்று தான். இந்த கேஸில் பழைய மன்னிக்கப்பட்ட பாவத்தை தேவன் கொண்டு வர்றது இல்லைன்னா, அப்போ மீதி 2 ஆப்ஷன் என்னது? ஒன்று பிசாசாக இருக்கணும், இல்லைன்னா நீங்களாக இருக்கணும். தெளிவாக இருக்கணும். பாருங்க, அப்போ சிலர் தேவன் கொண்டு வரான்றதுனாலே அதில் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிடையாது. அதில் அப்படியே இருந்துக்கிட்டு தவிக்க வேண்டாம். பழைய மன்னிக்கப்பட்ட பாவம்னா அதுலேருந்து எந்திரிங்க. இல்லை, தேவன் ஒருபோதும் மனசு கொண்டு வர மாட்டார்னு சொல்லிட்டார். ஆகவே இது தேவன் இல்லைன்றதுனால நீங்கள் அதை எதிர்த்து நில்லுங்க. முதல்ல நான் இதை நம்ப மாட்டேன், இந்த பொய்யை நம்ப மாட்டேன்னு சொல்லுங்க. நான் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லுங்க. அந்த எண்ணத்தை பார்த்து பாருங்க. உங்கள் எண்ணங்கள் வரும்போது உங்களை அழுத்தும் போது நீங்கள் அதை பார்த்து மறுபேச்சு கொடுக்கணும், பதில் கொடுக்கணும்.
இல்லை நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இந்த எண்ணத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இந்த பாவத்தினால் ஏற்கனவே நான் மன்னிக்கப்பட்டேன், சுத்திகரிக்கப்பட்டேன், தேவன் ஒருபோதும் என் பாவத்தை நினையாமல் இருப்பார் வாக்கு கொடுத்திருக்கிறார், அவர் பொய் உரையாத இப்படி பேசணும். பேசலன்னா பிசாசு அப்படியே போட்டுக்கினே இருப்பான் எண்ணத்தை. இப்போ ஒரு காரியம் பாருங்க, தேவன் அந்த மாதிரி கொண்டு வர்றது இல்லைன்னு யோசித்தா அது தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு தெளிவு வந்துடும். பிசாசு உங்களை ஈஸியாக அட்டாக் பண்ண முடியாது. பழைய பாவத்தெல்லாம் மனசுக்கு கொண்டு வந்து அப்படியே உங்களை டவுன் ஆக்கிட முடியாது. நிறைய பேர் இதனாலேயே பாருங்கள், அவங்க அப்படியே ஒரு ஜெபிக்க முடியாமல் எதையும் செய்யாமல் அப்படியே மாட்டிகிட்டு இருக்காங்க. இன்னொரு நடைமுறையில் இது எப்படி வித்தியாசத்தை ஏற்படுத்துன்னு சொல்கிறேன். இந்த குற்ற உணர்வு இல்லாமல் நாம் வாழ உதவுது. குற்ற உணர்வு இல்லாமல் பாருங்க, குற்ற உணர்வு ஏன் வருது? கில்ட்டி ஃபீலிங் ஏன் வருதுன்னா, ஒன்று பாவம் செஞ்சதுனால வரும். அது நல்லது, தேவனே வச்சிருக்கார். அதாவது நாம் நெருப்பை தொட்டா சூட்டு தெரிகிற மாதிரி, பாவத்தை நெருங்கினா குற்ற உணர்வு வர மாதிரி நம்மளே செட்டப் பண்ணி வச்சிருக்கிறார் தேவன். ஏன்னா எப்பா பாவத்திலேருந்து தூரமாக போயிடு, பாவம் செஞ்சதை நிறுத்துன்னு சொல்கிறதுக்கு குற்ற உணர்வு மனசாட்சியை கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த குற்ற உணர்வு நல்லது. ஒரு காரணம் ஏன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை பாவம் செஞ்சுருக்கலாம் நீங்கள், அதனால் குற்ற உணர்வு இருக்கலாம். அல்லது நீங்கள் பெருசாக செய்யாமல் அந்த பாவத்துக்கு நெருங்கி இருக்கலாம், அது உங்ககிட்ட வந்திருக்கலாம். அது கிட்ட வரதுனாலே பாருங்க, விசுவாசிக்கு என்ன ஆயிடுச்சு, பாவத்தின் மேலே ஒரு ஹைட்டன் சென்சிட்டிவிட்டி, ஒரு அதிகமான ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிட்டாங்க விசுவாசிகள். அப்போ உலகத்தார் பார்த்தீங்கன்னா பாவத்தின் நடுவிலே இருப்பாங்க, பாவத்தின் மத்தியிலே வாழ்வாங்க, பாவத்தை முழுக்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு குற்ற உணர்வே இருக்காது சில நேரம். அது நல்லதில்லை. விசுவாசிக்கு இந்த பாவத்தின் மேலே ஒரு விழிப்புணர்வு வந்துட்டதுனால இப்போ அதுக்கிட்ட நெருங்கினாலே ஒரு மாதிரி ஒரு குற்ற உணர்வு வந்துடுது. அது கூட நல்லது தான், அதை விட்டு தூரமாக இருக்க உங்களுக்கு உதவும். ஸோ முதல் காரணம் ஒரு நல்ல காரணம். குற்ற உணர்வு ஏன் இருக்குன்னா இப்படிப்பட்ட நல்ல காரணம். ஒருவேளை நீங்கள் பாவம் செஞ்சிட்டா கூட குற்ற உணர்வு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்? உடனே அந்த பாவத்தை அறிக்கை செய்யணும். 1 யோவான் 1:9 பாவத்தை அறிக்கை செய்தால் அவர் நம்மை மன்னிக்க உண்மை உள்ளவராக நீதி உள்ளவராக இருக்கிறார். பாவத்தை அறிக்கை செய்யுங்க, அவர் உங்களை மன்னிப்பார், உங்களை சுத்திகரிப்பார். சுத்திகரிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான், போயிடுச்சு. மன்னிப்பை கேட்டு சுத்திகரிப்பை பெற்ற பிறகு அங்கேருந்து எந்திரிச்சு நீங்கள் எப்படி போகணும்? மன்னிக்கப்பட்டேன், சுத்திகரிக்கப்பட்டேன், இனி தேவன் ஒருபோதும் அந்த பாவத்தை திரும்ப கொண்டு வர மாட்டார். அந்த தெளிவோடு போகணும் பாருங்க. ஆனால் சிலருக்கு என்னன்னா, குற்ற உணர்வு இருக்கு, அவங்க பாவத்தை அறிக்கை செஞ்சிட்டாங்க, மனம் திரும்பிட்டாங்க, அழுதுட்டாங்க, கண்ணீர் சிந்திட்டாங்க, மன்னிப்பு கேட்டுட்டாங்க, மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டாங்க, தேவனும் மன்னிச்சிட்டாருன்னு நினச்சிக்கிட்டாங்க, சுத்திகரிப்பையும் பெற்றுக்கொண்டாங்க, எல்லாம் பண்ணியும் அதுக்கப்புறமும் குற்ற உணர்வுலேயே இருக்கிறாங்க சிலர். எல்லாம் பண்ணியும் அப்படியே இருந்தால் தவறு. அது அந்த குற்ற உணர்வில் அப்படியே வாழக்கூடாது பாருங்க. இந்த சுத்திகரிப்பை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை உங்களை வாழ விடாது. நீங்கள் குற்ற உணர்வை எதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க? அது எப்படி குற்ற உணர்வு இருக்க முடியும்? நான் தான் பாவத்தை அறிக்கை செஞ்சிட்டேனே, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டேனே, சுத்திகரிப்பை பெற்றுக்கொண்டேனேன்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஆனால் சில நேரம் அந்த குற்ற உணர்வு அப்படியே இருந்துக்கிட்டு இருக்குது. இதை மார்ட்டின் லூத்தர் இதை பற்றி பேசுகிறார் பாருங்க. இதை எப்படி டீல் பண்ணுறாருன்னு சொல்லுகிறார். இந்த குற்ற உணர்வு அதாவது சில நேரம் இது அதிகமாகவே வரும்ல. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை சொல்கிறார் மார்ட்டின் லூத்தர். சில நேரம் எப்படி பிசாசானவன் அவருடைய மனசை அட்டாக் பண்ணுவான், பாவத்தை எல்லாம் கொண்டு வருவாங்க, பாரு இதை செஞ்ச அப்படின்வான். மார்ட்டின் லூத்தர் சொல்கிறாரு, அவர் பிசாசோட பேசுவாராம். எண்ணத்தில் பிசாசானவன் இந்த எண்ணங்களை கொண்டு வரான். மார்ட்டின் லூத்தர் என்ன பண்ணுவாராம், பிசாசை பார்த்து, சரி என்னுடைய பாவ லிஸ்டே கொண்டு வா, இதெல்லாம் செஞ்சேன்ற மனசுக்கு கொண்டு வர, ஓகே இன்னும் கொண்டு வா, அதிகமாக கொண்டு வா, லிஸ்டே கொண்டு வான்னு வரான். அப்போ சொல்கிறாரு, உடனே மனசுக்கு பிசாசானவன் இன்னும் பெரிய லிஸ்ட்டை கொண்டு வருவான், பெரிய ஒரு ஸ்க்ரோல் கொண்டு வந்த பிறகு மார்ட்டின் லூத்தர் சொல்லுவாராம் பிசாசை பார்த்து, ஏன் பிசாசை இவ்வளோதானா அல்லது வேறவும் இருக்கா? பிசாசு சொல்லணும், ஆமாம்மா வேற இருக்கு, இன்னொரு ஸ்க்ரோல் எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்க்ரோல் எடுத்துன்னு மனசில் இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு அவருக்கு. இன்னும் பெரிய லிஸ்ட் எல்லாத்தையும் கொண்டு முன்னால் நிறுத்துவான் பிசாசானவன். மார்ட்டின் லூத்தர், எல்லாம் கொண்டு வந்துட்டியா, எல்லாம் முடிஞ்சதா, எல்லாம் ஓகேயா, ரைட்டு,
அப்படின்ட்டு 1 யோவான் 1:7 எடுப்பாராம். எடுத்துட்டு அந்த வசனம் என்ன சொல்லுது? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்படின்னு அந்த ஸ்க்ரோல் கீழே எழுதிடுவாராம். மனசுல ஓடிட்டு மனசுல பாருங்க, கற்பனை எப்படி ஓடுது பாருங்க, எப்படி டீல் பண்றாரு பாருங்க. அந்த குற்ற உணர்வை பிசாசானவன் அந்த குற்ற உணர்வை கொண்டு வரான். இது எப்படி டீல் பண்றான்றத பாருங்க. வசனத்துக்கு போறாரு. 1 யோவான் 7 எடுக்கிறாரு. அவர் சொல்றாரு, அவன் சொல்ற லிஸ்ட் கீழே நான் இதை எழுதிக்குவேன். எதை எழுதிக்குவேன்? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பிசாசானவனே, இதுதான் வசனம், நீ போயிட்டு வாயா, எல்லா பாவங்களும் நீக்கி சுத்திகரிக்கப்படும். முடிஞ்சது, சுத்திகரிக்கப்பட்டன. அப்போ பாருங்க, பிசாசு சொல்றதுக்கெல்லாம் அப்படியே கேட்டுட்டு இருக்கக்கூடாது. மறுபேச்சு கொடுக்கணும். வசனத்தை சுட்டி காண்பிக்கணும். ஓடிடுவோம். சிலுவையை சுட்டி காமிக்கணும். ரொம்ப பேசுனா சொல்லுங்க, சரி வா பிசாசு, நீனும் வா நானும் வா, 2 பேரும் சேர்ந்து சிலுவையை பார்க்கலாம். எப்படி என் பாவம்லாம் அங்கே போச்சு, எத்தனை அடி வாங்கினாரு, எப்படி நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், பாடுபட்டார், முதுகு கிழிக்கப்பட்டது, எல்லாமே என் பாவத்துக்காக அவர் பட்ட பாடு. பார்க்கலாமா பிசாசு? வா, நான் ஓடிடுவான் பாருங்க அவன். அப்போ அந்த குற்ற உணர்வு வச்சுக்கிட்டு அப்படியே வச்சுக்கிட்டு இருக்க கூடாதுங்க. அதை அகற்ற வேண்டும். ஏன்னா அதை அகற்றாம போயிட்டீங்கன்னு வைங்க, எல்லாமே பாதிக்கப்படும். ஜெபம் பாதிக்கப்படும். நீங்க விடுதலைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்றது, ஜெபத்தில் பதில்கள் பெற்றுக்கொள்றது பாதிக்கப்படும். எல்லாமே பாதிக்கப்படும். குற்ற உணர்வு இருந்தா ஒரு கிறிஸ்தவன், ஒரு விசுவாசி எதையும் உருப்படியா செய்ய முடியாது. ஒரு வேதத்தை கூட உருப்படியா வாசிக்க முடியாது. இப்போ ஜெபம் கூட உருப்படியா செய்ய முடியாது. ஏதோ ஒரு கேட்டு தைரியமா தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவும் முடியாது. சந்தோஷம் இருக்காது, விசுவாசம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. குற்ற உணர்வு தான் இருக்கும். ஜனங்க நினச்சிட்டு இருக்காங்க இது ப்ராக்டிக்கல் டீச்சிங்கே கிடையாதுன்னு. ரொம்ப ப்ராக்டிக்கல். நிறைய பேர் பாவத்தினாலேயே முன்னேற முடியாமல் இருக்கிறாங்க. பாவத்தினுடைய குற்ற உணர்வு, பாவம் கூட கிடையாது, குற்ற உணர்வு. அதை டீல் பண்ணும் பாருங்க. எப்ப டீல் பண்ணுவீங்க? இயேசுடைய ரத்தம் நம்முடைய குற்றத்தை எல்லாம் நீக்குகிறது, நம்முடைய பாவக்கரை முழுமையாக எடுத்து போடுகிறது என்பதை நீங்க நம்பணும். அப்பதான் அதை நீங்க டீல் பண்ண சீரியஸா எடுத்துக்குவீங்க. 1 யோவான் 3 பாருங்க. குற்ற உணர்வு போயிடுச்சுன்னா, உங்க மனசாட்சி சுத்தமாயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் the sky is the limit. என்ன வேணா செய்யலாம் நீங்க. அதுக்கப்புறம் எப்படி வேணா முன்னேறலாம். பாருங்க, இயேசுடைய ரத்தம் உங்களை சுத்தப்படுத்துதுன்றது மட்டும் இல்ல, உங்களை சுத்தமாய் உணர வைக்குது. உணர வைக்க முடியும். அதை நீங்க நாடணும். ஏன்னா அந்த சுத்தமா உணர்ந்துட்டீங்கன்னா, அந்த சுத்த மனசாட்சி உண்டாயிடுச்சுன்னா, மனசாட்சியில குற்றம் இல்லாம போயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் நீங்க என்ன ஜெபிச்சாலும் பதில் கிடைக்கும். அப்படியே சொல்றாரு பாருங்க. 1 யோவான் 3:21. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால், இதுக்கு முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா, குற்றவாளி என்று தீர்த்தா என்ன ஆகுதுன்னு சொல்றாரு. 20ஆம் வசனம் பாருங்க. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாய் தீர்க்குமானால், தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். இப்படி சொல்றாரு பாருங்க. இருதயம் குற்றவாளியை தீர்த்துட்டா அவ்வளவுதான் போச்சுன்னு சொல்ல. என்ன சொல்றாரு? தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் இருந்திருக்கிறார். என்ன அர்த்தம்? சில நேரம் நம்முடைய இருதயமே நம்மளை தப்பா இது பண்ணலாம் அப்படின்னு தான் அர்த்தம். தேவன் நம்ம இருதயத்தை காட்டிலும் பெரியவர், அவருடைய வசனம் நம்ம இருதயத்தை காட்டிலும் பெருசு. சில நேரம் இருதயம் கரெக்டாக தான் சொல்லும், சில நேரம் இருதயம் அவ்வளோ கரெக்டாகவும் இருக்காது. இருதயத்திலே கோளாறு இருக்கும். அப்போ என்ன சொல்றாரு? பாயிண்ட் என்ன? எப்போ இருதயம் எல்லாம் இல்லை, தேவன் தான் இருதயத்தை காட்டிலும் பெரியவர். அப்போ குற்றவாளியா இருதயம் தீர்த்துச்சுன்னா எல்லாம் போயிடுச்சுன்னு கிடையாது. ஆனா தீர்க்காம இருந்தா சூப்பர். 21ஆம் வசனம், உன் இருதயம் குற்றவாளின்னு தீர்க்கலனா அது ரொம்ப சூப்பர். 21ஆம் வசனம், பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டு, தைரியம் வந்துருது. சுத்திகரிக்கப்பட்டேன், சுத்தமா இருக்கிறேன்ற அந்த உணர்வு வந்துட்டா. சுத்தமா இருக்கிறேன், ஆனா எனக்கு சுத்தமா இருக்கிறேன்னு தெரிஞ்சுட்டா, சுத்தமா இருக்கிறேன்றத உணர்ந்துட்டா. எந்த அளவுக்கு என்ன சுத்திகரிச்சிருக்கிறார்ன்றத நான் உணர்ந்துட்டேன்னா, குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால், நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டு, 22, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு
அவருக்கு முன்பாக பிரியமானவளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். பல காரியங்கள் இருக்கு. இந்த 22ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? எப்பா நீ முதல்ல குற்றவாளி இல்லைன்ற அந்த உணர்வு மட்டும் வந்துருச்சுன்னா தேவனிடத்துல தைரியம் வரும். தைரியம் வந்துருச்சுன்னா 22 பாருங்க, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால். இது எங்க போய் முடியும்னா, நீங்க சுத்த மனசாட்சியை பெற்றதுனாலேயே கற்பனைகளை கை கொள்ள ஆரம்பிச்சிருவீங்க, பிரியமானவனா இருக்க ஆரம்பிச்சிருவீங்க, எல்லாத்தையும் அவர் விரும்புகிற மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். நிறைய பேர் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க, நான் எல்லாம் பர்ஃபெக்டா செஞ்ச பிறகு சுத்த மனசாட்சி வரும். கிடையாதுங்க. நீங்க சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறீங்கன்றது நம்புங்க. மேல இயேசு உங்களை சுத்திகரிச்சிருக்கிறார், சுத்தமாக்கி இருக்கிறார். இது உங்க உள்ளத்தின் ஆழத்துல பதியட்டும். அப்பவே உங்க இருதயம் பாருங்க, அந்த சுத்த மனசாட்சி, அந்த சுத்த உணர்வால் நிரம்பும். அது நடக்கும்போது உங்க இருதயம் உங்களை குற்றவாளியை தீர்க்காம இருக்கும்போது ஒரு தைரியம் வரும். அந்த தைரியம் உங்களை பாவத்தையே மேற்கொள்ள வைக்கும், தேவனுடைய கற்பனைகளை இன்னும் கை கொள்ள வைக்கும், அவரை இன்னும் அதிகமாக கீழ்ப்படிய வைக்கும். அப்படியே என்ன பண்ணும், ஜெபத்திலையும் தைரியத்தை கொடுக்கும். எல்லாமே கரெக்ட் ஆகிடும், வாழ்க்கையும் கரெக்ட் ஆகிடும், ஜெபமும் தைரியமாயிடும். என்ன கேட்குறீங்களோ எப்படி சொல்றாரு பாருங்க, வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். தைரியமா கேட்பீங்க, பெருசா கேட்பீங்க, விசுவாசத்தோட கேட்பீங்க, பெற்றுக்கொள்வீங்க. குற்ற உணர்வு இருந்தா இது எதுவுமே கிடைக்காது, வாழ்க்கையும் சரியாகாது, ஜெபத்திலையும் எந்த ஒரு பதிலும் கிடைக்காது, வல்லமையும் இருக்காது. அப்போ பாருங்க, இது நம்ம சொல்ற காரியங்கள் ரொம்ப பிராக்டிக்கலான டீச்சிங். அது பலர் இன்றைக்கு பாவத்தினால தடைப்படுகிறார்கள், வாழ்க்கையில முன்னேற முடியாம. விசுவாசிகள் அவங்களுக்கு பாவம் இந்த குற்ற உணர்வு தடையாயிடுச்சு. தடையா இருக்க தேவையில்ல. ஏன்னா இயேசுடைய ரத்தம் சகல விதமான இந்த குற்றத்திலிருந்தும் சகல விதமான பாவத்திலிருந்தும் நம்மளை சுத்திகரிக்குது. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு காரியம் சொல்லிட்டு முடிச்சிடறேன். இப்படிப்பட்ட பாவம் இருக்குது, இதனாலதான் பாருங்க, சிலர் வாழ்க்கையில கஷ்டப்படும் போது கூட அவங்களுக்கு என்ன சந்தேகம்னா, என் பாவத்தினால தான் இப்படி ஆயிடுச்சா, நான் பாவம் செஞ்சனால தான் இப்படி ஆயிடுச்சா, என் தப்புனால தான் இப்படி ஆயிடுச்சோ. ஒருவேளை நீங்க தப்பே செஞ்சிருக்கலாம், அதனால சில காரியங்கள் கூட இருக்கலாம். ஆனா விசுவாசி அப்படியே யோசிச்சுட்டு இருக்க கூடாது. விசுவாசி என்ன உணரணும், இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. என்னது அது? இயேசுடைய ரத்தம். இதற்கான தீர்வு இயேசுடைய ரத்தம். அப்போ விசுவாசி ஏதோ தப்பு செஞ்சதால இப்படி இருக்க, இப்படியே கிடக்கணும் அப்படின்னு ஒருபோதும் யோசிக்க தேவையில்லை. ஏன்னா இயேசுனுடைய ரத்தம் எப்படின்னா, அந்த செஞ்ச பாவத்தையும் மன்னிக்கும், சுத்திகரிக்கும், அதனால வந்த காரியங்களையும் மாற்றும். நான் சொல்றேன், ஒருவேளை உங்களுக்கு சுகம் இன்றைக்கு தேவைப்படுதுன்னா, ஆனா உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு, பாவத்தினால தான் இப்படி ஆயிடுச்சா, சுகம் வரமாட்டேங்குதா, இப்படிப்பட்ட சந்தேகம் இருந்தா வெறும் சுகத்துக்கு ஜெபம் பண்றது மட்டும் இல்லாம இதை செய்யுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இதுல என்ன விசேஷம்னா, வெறும் சுகத்துக்காக நீங்க கேட்கல, இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லும் போது அதுல எல்லாமே அடங்கி இருக்கு. அது எப்படின்னா, ஒருவேளை அங்க பாவம் இருந்தா அந்த பாவத்தை மன்னிச்சிரும், அந்த பாவம் ஒருவேளை இருந்தா அதை சுத்திகரிச்சிரும், அதை நீக்கி போட்டுரும். ஒருவேளை பாவத்தின் விளைவாக காரியங்கள் நடந்தா கூட அதையும் சரி செய்யும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். எல்லாத்தையும் கவர் பண்ற ஒரு ஜெபம் இது. ஜெபம் ஒரு அறிக்கை, ஒரு வெற்றி, ஒரு தொனி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். உங்களுக்கு சுகம் இன்றைக்கு வேண்டுமானால், உங்களுக்கு இன்னைக்கு ஒரு முன்னேற்றம் வேண்டுமானால், ஒரு அற்புதம் வேண்டுமானால், ஒரு விடுதலை வேண்டுமானால், ஆனா இந்த பாவம், இந்த குற்ற உணர்வு இதெல்லாம் உங்களை அப்படியே மாட்டி தவிக்க வைக்குதுன்னா, வாயை திறந்து இதை சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுடைய ரத்தத்தின் வல்லமையை மேன்மைப்படுத்துங்க, அதை பெரிதாய் எண்ணுங்க, அதை பெரிதாய் பேசுங்க. பாருங்க, ஏன் குற்ற உணர்வு இருக்குன்னா, நாம செஞ்ச பாவத்தையே பெருசா நினைச்சிட்டு இருக்கோம். நான் இது இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சேன், அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. நீங்க செஞ்ச தப்பை காட்டிலும் பெருசு இயேசுனுடைய சிந்தப்பட்ட ரத்தம், அதனுடைய வல்லமை. அதை பெருசா பேசுங்க.
இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். சந்தேகம் வரும்போதெல்லாம் வாய் திறந்து இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொன்னீங்கன்னா எல்லாமே உண்டாகும். பாவ மன்னிப்பு, பாவ சுத்திகரிப்பு, சுகம், விடுதலை, அற்புதங்கள். இயேசுவின் ரத்தம் ஜெயம்.